பாவம் உனக்கு இருக்கிறது ஒரே பையன் இல்லாம போயிடுவான். இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த மாதிரியா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ எடுத்து மட்டும் சொல்லு. இப்போ பணத்தை கொடுத்துட்டு நான் என் பையனை மீட்டுக்கிறேன். யோ, இவ்வளவு நாள் பையன் உன்கிட்ட தானே இருந்தான், ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டுமே. நாளைக்கு ஃபோன் பண்ணி இடத்த சொல்றேன், பணத்தோட வந்துடு. ஹலோ ஹலோ, மாப்ள என்னங்க, வினோத் ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்களே? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாரோ, வினோத்துக்கு ஒண்ணும் ஆகாது இல்லைங்க? ஒன்னும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது இல்ல, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. ஹலோ, என்ன டாக்டர், பணம் ரெடியா? ரெடியா இருக்கு. எங்க வரணும்? சொல்றேன். எக்மூர்ல பேந்தியன் ரோட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல? ஆமா, அங்க வந்துடு. சரி. அப்புறம் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு வேளை நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்தா பையன் பாடி தான் வீட்டுக்கு வரும். இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, ஒரு 9 மணிக்கு வந்துடு. ஓகே. என்னங்க, போனை கட் பண்ணாதீங்க, நான் வினோத் கிட்ட பேசணும். ஹலோ, ஒரு நிமிஷம் போன் வினோத் கிட்ட கொடுங்க. அவங்க அம்மா பேசணுமா ப்ளீஸ்? அதான் இன்னைக்கு வந்துட போறான்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? போன வை. ஹலோ மிஸ்டர், ஹலோ ஹலோ, கொடுங்க. கட் பண்ணிட்டோம். சரி, நான் பணத்தை கொடுத்து வினோத கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, இவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. என்னங்க, நான் உங்க கூட வரேன், வாங்க. வேண்டாமா, மாப்பிள்ள மட்டும் போயிட்டு வரட்டும். இல்லப்பா, நான் வினோத உடனடியா பரோ, பார்த்தாரோ. வேண்டாம். நீங்க வாங்க. ஹாய் சிவா, என்ன ஷாப்பிங்கா? ஆமாமா, ஷாப்பிங் அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அலைச்சல். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, வாங்க. ஹலோ. என்ன டாக்டர், பையனை பணமா பார்க்க ஆசைப்படுறீங்க போல இருக்கு. ஹலோ, என்ன பேசுற நீ? பின்ன உன் பக்கத்துல இருக்கிறது யாரு? போலீஸ் தானே? ஐயோ, அவர் என் ஃப்ரெண்ட் சார், ஃபேமிலி ஃப்ரெண்ட் சார். ஓஹோ, அவங்கிட்ட சொல்லி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு பாக்குறியா? ப்ராமிஸா இல்ல சார்.
நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது என் பையனோட உயிர் பிரச்சனை. நான் இந்த மேட்டர்ல எந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். ஏன்னா நீங்க 100% நம்பலாம் சார். ப்ளீஸ் வாங்க சார், பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையனை விட்டுருங்க சார். எப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சோ அப்போவே என் மனசு மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணுற நீ? இங்கேருந்து கிளம்பு, அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, நான் சொல்றது கேளுங்க. என்னங்க என்னதான் சொல்றான் அவன்? சொல்லுங்க சிவா, வினோத்துக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நீங்களாவது சொல்லுங்க, வினோத்துக்கு என்னாச்சு? ப்ளீஸ். எங்க பையன் வினோத் யாரோ ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் பையனை விடுறதா சொல்றான். அவன் கேட்ட மாதிரியே பணத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த பிளாக்மெயிலர் உங்களை போலீஸ் நினைச்சு என் பையனை விட மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன சிவா சொல்றாங்க? ப்ளீஸ் சார், இதை பத்தி பேச இப்ப நேரம் இல்லை சார். ப்ளீஸ் சார். பாரோ வா பாரோ, இதை புடி வா. மேடம், இப்ப எங்க போறோம்? முதல்ல இங்க இருந்து போலாம். இத பாருங்க சார், நீங்க பத்திரிக்கைக்காரங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் நடந்தது எங்க ஏரியா லிமிட் கிடையாது. R5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சும்மா போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டா மட்டும் பத்தாது. எந்த சர்க்கிள் எந்த ஸ்டேஷன் தெரிஞ்சிட்டு பேசுங்க, புரியுதா? போன வைங்க. இருங்க சார், வந்துடுறேன். ஓகே சார். எஸ்கியூஸ் மீ சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். முதல்ல விஷயத்த சொல்லு. அது கம்ப்ளைண்ட் ஆலியாங்கிறத நான் பாத்துக்கிறேன். குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். யாரோட குழந்தை? உங்க குழந்தையா? இல்லை சார், என் ஃப்ரெண்டோட குழந்தை. ஃப்ரெண்ட் எங்க? அவர் வரல சார். ஃப்ரெண்டுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னையா? என்ன சார் இது? கிட்னாப் பண்ண அவங்க அலைய விட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எப்படி சார் வருவாங்க? வரணும். பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷனுக்கு வரணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுதான் முறை. நீங்க பாட்டுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாங்க கவர்மெண்ட் பெட்ரோல் செலவு பண்ணி நாயா பேயா அலையணும், அப்படித்தானே? என்ன சார் இது? பெட்ரோல் கொடுக்குற மரியாதை கூட ஒரு உயிருக்கு தர மாட்டேங்கிறீங்க சார். என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் சார். அவர் பல உயிரை காப்பாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் பையனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறது உங்க கடமை இல்லையா சார்? நிறுத்து. என் கடமை என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல அங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்கள ரிசீவ் பண்ண லட்சணமா இது? சாரி சார். போலீஸ் உங்கள் நண்பன் அப்படிங்கறதெல்லாம் வெறும் விளம்பரம் மட்டும்தான், நடைமுறையில் கிடையாது. அப்படிதானே? ஒன்ன மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. நீங்க உட்காருங்க சார். சொல்லுங்க சார். சரி, இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அந்த மைதிலி வீட்டுக்கார் எப்படிதான் அங்க வந்து தொலைஞ்சாரோன்னு தெரியல. எல்லாம் நமக்குன்னு வருது பாருங்க. அவர் மட்டும் வரலனா இந்நேரம் வினோத் நம்ம கூட வந்திருப்பான். அந்த ஆள் நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. சந்துரு எதிர்ச்சியா வந்திருக்காரு. அவரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? நம்ம நேரம் அப்படி இருக்கு பாரோ. அழாத பாரோ. அதான் அவன் மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கான் இல்ல? ஏன் டென்ஷன் ஆகுற?
எங்க யாருங்க? கண்டிப்பா அவனாதான் இருக்கும். என்கிட்ட கொடுங்க. நான் பார்க்கறேன்மா, என் குழந்தையை பார்க்கறேன். விட்டுடுன்னு கெஞ்சியாவது கேக்குறேன். கொடுங்க. இல்ல வீட்ல இருந்து. சொல்லுங்க மாமா. இல்ல இன்னும் இல்ல. கிடைச்சிடுவா மாமா. நீங்க வைங்க, நான் கால் பண்றேன். ஓ மை காட், செகண்ட் கால் வந்திருக்கு. பாரு, அவன் தான் ட்ரை பண்ணிருக்கான். நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வீட்ல பையன் கிடைச்சானான்னு விசாரிச்சாங்க. இந்த பார், புத்திசாலித்தனமாக போலீஸுக்கு போய் பையனை மீட்டலாம்னு நினச்சேன்னு வச்சுக்கையன், பையன் பலியாயிடுவான். புரிஞ்சுக்க. ஹலோ, என்ன நீங்க நம்பலாம்? ப்ராமிஸ் என் மாமா தான் பேசினாரு. போலீஸ்க்கு போற பிளான் இருந்தா நாங்க ஏன் 5 லட்சம் ரூபாய் தூக்கிக்கிட்டு இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இப்போ எங்கே இருக்க? நான் இப்போ பனகல் பில்டிங் கிட்ட இருக்கேன். அந்த போன் இங்க கொடுங்க. என் குழந்தையை விட்டுட்டு கெஞ்சி கேக்குறேன். கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பார்வதி, கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லுங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? நேராக கத்திப்பாரா ஜங்ஷனுக்கு வந்துடுற. சரி, கிளம்புறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்துடணும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே, அங்க இருக்கேன். எனக்கு ஃபோன். ஹலோ, நான் வந்துட்டேன். கத்திப்பாரா ஜங்ஷன் கிட்ட இருக்கேன். மொனல்ல இருக்கேன். வெரி குட் டிரைவிங். இப்போ நீ என்ன பண்ணுற? அப்படியே நேராக காசு தர பிரிட்ஜுக்கு வந்துடு. வித்தின் 5 minutes. ஹலோ, என்னதாங்க சொல்றான் அவன்? ஹலோ, வந்துட்டேன். எங்க காணோம்? பிரிட்ஜ் மேல தான் நிக்கிறேன். அடடா, நீ அங்கே போயிட்டியா? நீ என்ன பண்ணுற? அப்படியே யூ டர்ன் எடுத்து பாலத்துக்கு அடியில் வந்துடு. இன்னும் 2 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்துடணும். சரி, வரேன். இப்ப பிரிட்ஜ் கீழே வர சொல்றான். இந்த இடம் தானங்க சொன்னா? ஆமா, பிரிட்ஜ் கீழே தான் வர சொல்லிருக்கான். ஹலோ, வந்துட்டேன். எக்ஸலன்ட் சிவா. எங்க இருக்குன்னு சொல்லி இறங்கி வரேன். இப்போ நான் அசோக் நகர் டபுள் ரோட் சிக்னல் இருக்கேன், அங்கே வந்துடுறியா? ஹே, என்ன நீ சீட் பண்ற ராஸ்கல்? தப்பு சிவா, தப்பு. நோ டென்ஷன், நோ பேட் பேட்ஸ். ஓகே, சாரி. வந்துடு. என்ன வாங்க? இப்போ அசோக் நகர் டபுள் ரோட் ஜங்ஷன் நம்ம சென்டிமெண்ட்ஸோட விளையாடுறான் அவன். என்னங்க அவனை இன்னும் காணோம்? தெரியலையம்மா, எங்க ஆளே காணுமே.
ஹலோ, வந்துட்டேன். ரெட் சிக்னல்ல தான் நிக்கிறேன். பரவாயில்ல, அங்கேயே வெயிட் பண்ணு. ஐயோ, இங்க என்னதாங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதாங்க சொல்றா அவ? வெயிட் பாரு, ப்ளீஸ் வெயிட், சொல்றேன். சிக்னல் விழுந்துருச்சு, வண்டி மூவ் பண்ணியா? என்னங்க சிக்னல் விழுந்துருச்சுங்க. சிவா, வண்டி அங்கேயே நிறுத்து. சிக்னல் விழுந்துச்சு, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு ஆசைப்பட்டினா நைட்டு வரைக்கும் இதே மாதிரி அலைய விட்டுருவேன். பெட்ரோல் போட கூட டைம் இருக்காது. ஓகேவா? எங்க இருக்க? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வந்து பணத்தை வாங்கிக்கோ. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஓகே ஓகே, நம்ம விளையாட்டை இதோட நிறுத்திப்போம். என் ஆள் அனுப்புகிறேன், பணத்தை கொடுத்து அனுப்பு. அப்புறம் என் பையன்? முதல்ல வேலையை முடியா, அப்புறம் பையன் வருவான். ஹலோ, திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.